சண்டே அப்படின்னாலே லேசியான டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காலையில இருந்து ஃபுல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. இப்போ ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் மூவிக்கு வந்து புக் பண்ணியிருந்தாரு. லவ் மேரேஜ் படம் வந்து நல்லா இருக்கு. கண்டிப்பா போய் ஒரு விசிட் நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா தாங்க இருந்துச்சு. நான் போகவே மாட்டேன்னு தான் சொன்னேன். ஹஸ்பண்ட் தான் இருந்துட்டு நான் புக் பண்ணிட்டேன். நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால சரி போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் இருந்ததுங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தது எல்லாமே பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. நைட்டு நம்ம தூங்கும்போது இது மாதிரி ஃபுல்லா கிச்சனை கிளீன் பண்ணி வச்சோம்னா தான் காலையில வந்து நம்ம கிச்சனுக்கு வரும்போதே கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கிற மாதிரி இருக்குங்க. எல்லா நாளும் இப்படி பண்ணுவோனாங்கிறது கிடையாது. என்னைக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பா மேக்ஸிமம் இது மாதிரி கிச்சனை கிளீன் பண்ணிட்டு தான் நான் போவேன். அப்பதான் வந்து நமக்கு கொஞ்சம் காலையில ஒர்க்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சாலும் நமக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆஃபீஸ் போறதுனால டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்குங்க. அதனால எப்பயுமே நான் கவுண்டர் டாப் இது மாதிரி கிளீனா தான் வச்சிருப்பேன். சாப்பிட்டது போக கொஞ்சம் சாதம் மீதி இருந்துச்சுங்க. அது வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். காலையில ராகி மாவோட கூழ் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். கொஞ்சம் ரசமும் மீதி ஆயிடுச்சுங்க. அதனால வந்துட்டு அதுவும் ஒரு கப்ல வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கிச்சன் வந்து இது மாதிரி டீப் கிளீனா இருக்கும் போது நமக்கும் மார்னிங் எந்திரிச்சு வரும்போது கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும்.